ஹாய் மைட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மெலோ மூவி அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் லவ் ட்ராமாவை தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கதையோட ஓப்பனிங் சீனில் ஒரு குட்டி பையன் டிவி கேசட்டில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்கல்ல. ஆக்சுவலாக இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜியாம். ஜியாமுக்கு மூவிஸ் பார்க்கறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா இந்த உலகத்தில் எடுத்த எல்லா படத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது இவனோட பெரிய ஆசை. இப்போ கூட பாருங்க, தூக்கம் வந்தும் தூங்காம விடிய விடிய உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி படங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு காரணமே இவங்க குடியிருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் இந்த மூவி கேசட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ற ஒரு கடை வச்சு நடத்திட்டு வராரு. சும்மா விளையாட்டா அந்த கேசட்ஸ் எடுத்து படம் பார்க்க ஆரம்பிச்ச பழக்கம் இன்னைக்கு இவனால படம் பார்க்காம தூங்கவே முடியல. ஒரு நாள் மேல இருக்கிற கேசட் எடுக்க முடியாம இவன் திணறிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒருத்தன் இந்த குட்டி பையனுக்கு ஹெல்ப் பண்றான். பாத்தீங்களா, இவன் தான் நம்ம ஜியாமோட பாசக்கார அண்ணன், பேரு ஜுன். என்னடா தம்பி, எல்லா படத்தையும் பார்த்து முடிச்சிட்டியா? நேத்து எடுத்துட்டு போன படங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன்னா அதான் புது படங்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சரி, நாள் முழுக்க தனியா உட்காந்து மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கே, உனக்கு அது போர் அடிக்கலையா? இல்லைண்ணா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் தம்பியோட சந்தோஷத்துக்காக இவனும் புது புது கேசட்ஸை வாங்கி கொடுக்குறான். இந்த மாசம் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு போல. அதுக்கு மன்னிப்பு கேட்டு இவன் ஹவுஸ் ஓனர் கிட்ட வாடகை பணத்தையும் கொடுத்துட்றான். டே, என்னடா நைட்டு பகல்னு தூங்காம கொள்ளாம வேலை பார்க்குறியா என்ன? ஆள் பார்க்கறதுக்கு டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. தம்பியை பத்திரமா பாத்துக்கிறதெல்லாம் சரி, உன் உடம்பே கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு ரொம்பவே அக்கறையா பேசுறாரு. அப்படியே வருஷங்களும் ஓட நம்ம ஜியாம் பெரிய பையனா வளர வளர இவன் கூட சேர்ந்து இவனோட மூவிஸ் பார்க்குற ஆசையும் வளர்ந்துகிட்டே போகுது. இவனுக்கு ரொம்ப நாளா இந்த 18+ மூவிஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஒரு நாள் இவன் ஓனருக்கு தெரியாம நைஸா அந்த கேசட்டை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அவர் இதை கண்டுபிடிச்சி இவன் மண்டியில 2 கொட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு ஹாங் சன் அப்படின்னு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு ஆசையா போனா அவங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுலயும் இந்த ஹாங் இருக்கானே, இவனுக்கு படம் பார்க்கறது அப்படின்னா சுத்தமா பிடிக்காது. டேய், எப்ப பார்த்தாலும் இந்த கடையில உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கியே, ஃபியூச்சர்ல என்னடா பண்ண போற? ஹே, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அவன் இவ்வளவு படங்கள் பார்க்கறது ஃபியூச்சர்ல அவனுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, ஒருவேளை நம்ம சினிமா துறையில பெருசா எதுவும் சாதிக்க போறோமோ, நாம எதுவும் பண்ணாம இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கிறது சினிமா துறைக்கே பெரிய இழப்பாச்சு அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. டிவியில படம் பார்த்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு நான் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் அழகுக்கும் திறமைக்கும் நான் ஒரு ஆக்டர் ஆக போறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வாய் பேசாம இவனை பத்தி இவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே நாட்களோட ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிஞ்சும் இவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆசை கொஞ்சம் கூட குறையல. இப்ப கூட ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற கனவோட ஒரு ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கிறான். இவனோட கதையை டைரக்டர் கேட்டு முடிச்சுட்டு, சரி உனக்கு இந்த ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எப்போ இருந்து வந்துச்சு? அதுவா சார், எனக்கு மூவிஸ் பார்க்கறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கும் போது தான் எனக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்தது. ஓ, இது வேறையா? சரி, இப்போ ஏதாவது ஒரு சீனை நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லவும், சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த கேரக்டருக்குள்ள போய்க்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடறான். இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு இவங்களுக்கு எதுவுமே புரியல. தூங்கிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு, சார் என் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா பண்ணல. எனது இப்ப நீ பண்ணது ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பார்த்துட்டு, சரி தம்பி நீங்க இப்ப கிளம்புங்க, நாங்க சீக்கிரமே உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு இவனை அனுப்பிவிட ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இவன் பெருமை வேற பட்டுக்கிறான். எப்படியும் அவங்க நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இவனை உட்காந்து ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு உள்ள வரதை பார்த்ததும் என்னன்னு தெரியல, நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின் மூபி. இந்த கண்டதும் காதல்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் 2 பேரும் வச்ச கண்ணு வாங்காம ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட சின்ன வயசுல நடந்த சில பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம மூவி வந்து சின்ன வயசுல பயங்கர கோவக்காரியா இருப்பா. ஒரு நாள் பார்க்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கூட சண்டை போட்டு அவன் மூக்க உடைச்சு விட்டுறா. இந்த விஷயம் அந்த பையனோட அம்மாக்கு தெரிய வரவும் அவங்க உடனே சண்டைக்கு வந்துடுறாங்க. என்ன தைரியம் இருந்தா என் பையனை போட்டு இப்படி அடிச்சிருப்ப? உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? போய் அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு கோவத்துல பயங்கரமா கத்துறாங்க. ஆன்ட்டி, எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது, அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. எனது இறந்துட்டாங்களா? ஐயோ சாரிமா, தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு மூபியோட அப்பா ஓடி வர்றாரு. ஐயோ சாரி மேடம், என் பொண்ணு தெரியாம பண்ணிட்டு அவளை மன்னிச்சிருங்க. சார் நீங்க யாரு? நான் தான் மூபியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொண்ணை கூட்டிட்டு போகவும் இந்த அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா எதுக்காக அப்பா அம்மா 2 பேர் இறந்துட்டாங்கன்னு மூபி போய் சொன்னா அப்படின்னா, இவர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு எங்கேயாவது கிளம்பி போறதுனால பொண்ணு கூட பேசுறதுக்கோ இல்ல விளையாடவோ இவருக்கு சுத்தமா டைமே இருந்தது இல்ல. மூபியோட அப்பா வந்து ஒரு டைரக்டருக்கு கீழே அசிஸ்டன்டாவும் அப்புறம் மூவிஸ்ல செட்டு போடுவாங்கல்ல அந்த மாதிரி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட பாருங்க, பொண்ணு கூட பேசாம போன்ல படம் சம்பந்தமா டைரக்டர் கிட்ட பேசிட்டு வரதை பார்த்தது இவர் ரொம்பவே சோகமாயிடுறா. என்னடா செல்லம், அப்பா மேல கோவமா இருக்கியா? இந்த ஒரு படத்தை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பா உன் கூட மட்டும்தான் இருப்பேன். பொய் சொல்லாதீங்கப்பா, இந்த படம் முடிஞ்சதும் அடுத்த படம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க உங்க வேலையை பார்க்க போயிருவீங்க அப்படின்னு சொல்லவும் இவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. மூபிக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவனை 4-5 சின்ன பசங்க பிடிச்சி அடிச்சுட்டாங்க போல. இதை கேட்டதும் இவ பெரிய ரவுடி மாதிரி கையில ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு போய் அவனை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம கிளாஸ்ல அடிக்கடி யாரு கூட பிரச்சனை
பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா போல. ஸோ இவளுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். ஒரு நாள் இவங்க 2 பேரும் பார்க்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் மூபி கிட்ட கேட்கறான், மூபி உனக்கு தான் அப்பா அம்மா 2 பேரும் உயிரோட இருக்காங்கல்ல, பின்ன எதுக்கு யாரு கேட்டாலும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு போய் சொல்ற? நான் எங்க போய் சொன்னேன்? அவங்க 2 பேரும் இருந்தும் இல்லாத மாதிரி தானே எனக்கு கண்டுக்காம இருக்காங்க. எனக்கும் மற்ற பசங்களை மாதிரி ஜாலியா அப்பா அம்மா கூட விளையாடணும்னு ஆசை இருக்காது அப்படின்னு இவ புலம்பிக்கிட்டு அப்படியே பெரிய பொண்ணா வளர்ந்தது மாதிரி காட்டுறாங்க. பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்பா கிட்ட இருந்து இவளுக்கு ஒரு போன் கால் வருது. ரொம்ப நேரமா போனையே பார்த்துக்கிட்டு இருந்தவா என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த போன் காலை அட்டன் பண்ணவே இல்லை. கட் பண்ணா நம்ம மூபியோட அப்பா இறந்து போயிட்டாரு போல. அவருக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்குது. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க இங்க நம்ம மூபியை பார்த்தா இவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கூட கண்ணீரே வரல. பாவம் இவளோட அம்மா தான் கதறி கதறி அழறாங்க. வெளியே பெருசா ஃபீலிங்ஸை காட்டிக்கல அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள அப்பா இறந்ததை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்படியே நாட்கள் ஓட ஒரு நாள் இவ அப்பாவோட ரூமை ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் நிறைய மூவி கேசட்ஸ் வச்சிருப்பாரு போல. அவரோட ரசனையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த படத்தை போட்டு பார்த்தா அந்த படங்கள் எல்லாமே பயங்கர மொக்கையா இருக்குது. இவரை நான் என்னமோ நினைச்சேன், ஆனா இவரோட ரசனை இப்படி மொக்கையா இருக்குது. நீ சிரிச்சுக்கிட்டே அந்த படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம மூவி ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய பொண்ணா வளர்ந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சினிமாக்குள்ள வரதுக்கு எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அதுலயும் மூவி வரதுக்கான ரீசன் அவரோட அப்பா தான். சினிமான்னு குடும்பத்தையே கண்டுக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, அப்படி கஷ்டப்பட்டு இவர் வேலை பார்த்த படம் எல்லாமே ஃபிளாப். ஒரு மூவி அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அப்பாக்கு புரிய வைக்கணும். அதுவும் இல்லாம அவரை நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற வெறியோட தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கா. நம்ம ஜிஎம் ஒரு டைரக்டர் கிட்ட ஆடிஷனுக்கு வந்திருப்பான்ல, அந்த டைரக்டருக்கு கீழே தான் இவ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பா போல. இந்த இடத்துல வச்சுதான் இவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிஎமோட ஹவுஸ் ஓனரை காட்டினா இவர் ஒரு மூவி கேசட் சேல் பண்ற கடை தானே வச்சிருந்தாரு. இப்பெல்லாம் மொபைல் போன், பென் டிரைவ், டிவிடி பிளேயர்ஸ்லாம் வந்ததுனால இவரோட வியாபாரம் மொத்தமா படுத்துருச்சு. இப்படியே விட்டோம் அப்படின்னா கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சு அந்த இடத்தையே ஒரு பாரா மாத்திடுறாரு. இந்த பார்ல தான் நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹாங்கும் பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். டே உன்னை எப்போ கடையை திறக்க சொன்னா நீ எப்போ போற? எல்லா விஷயத்திலும் இப்படி சோம்பேறியா தான் இருக்க போறே அப்படின்னு இவர் ஹாங்க திட்டிக்கிட்டு இருக்க கரெக்டா அங்க நம்ம சன்னும் வந்துடுறா. சொல்ல போனா இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜியாம் மட்டும் ஒண்டி கட்டையா சுத்திக்கிட்டு இருக்கான். இவ வீட்டுல இருந்து இவங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா போல. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இவர் ஹாங்க திட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஏமா இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே, நீயாவது சொல்லி உனக்கு புரிய வைக்க கூடாதா? இந்த சின்ன வயசுல நல்ல வேலைக்கு போய் லைஃப்ல செட்டில் ஆகிறத விட்டுட்டு காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணி இப்படி சோம்பேறி பையன் மாதிரி இந்த இடத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கான். வயசு போச்சுன்னா திரும்ப கிடைக்குமா சொல்லு? அங்கிள் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இவன் மியூசிக்கை சீரியஸா எடுத்துக்க போறான். கூடிய சீக்கிரமே இவன் ஒரு ஃபேமஸ் சாங் ரைட்டரா மாத்துறது என்னோட பொறுப்பு. என்னமாமா இந்த தருதலை உருப்பட்டா போதும். ஆமா 3 கலண்ட கேஸ்ல 2 பேர் இங்க இருக்கீங்க, அந்த 3வது கேஸ் எங்க இருக்கான் அப்படின்னு ஹீரோ பத்தி கேட்கிறாரு. இந்த பக்கம் ஜியாம காட்டினா இவனுக்கு ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போல. அதுவும் ஒரு ஆக்ஷன் சீன் வேற. இவன் போட்டு எல்லாரும் பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஆயிட்டான் அப்படின்னு பார்த்தா அந்த படத்துல ஹீரோ கிட்ட அடி வாங்குற ஒரு அடியால் கேரக்டர் தான் கொடுத்திருக்காங்க. சீன் படி ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு மாசான டயலாக் பேசணும். அதே மாதிரி ஹீரோவும் அந்த மாசான டயலாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் சம்பந்தமே இல்லாம எந்திரிச்சு ஹீரோவோட ஷோல்டர்ல கைய வைப்பான் பாருங்க. இவன் பண்ணுன இந்த வேலையினால மொத்த சீனுமே சொதப்பிடுது. இத பார்த்ததும் டைரக்டர் ஒரு பக்கம் டென்ஷன்ல கத்துன்னு கத்துறாரு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியுதா? இவன் ஒரு இடத்துக்கு ஆடிஷனுக்கு போயிருப்பான்ல, அந்த டைரக்டர் தான் அந்த படத்தை எடுக்கிறாரு. அவர் பாவம் பார்த்து இவனுக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்காம இவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சார் இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க சார், அடுத்த சீன்ல இருந்து ஒழுங்கா பண்ணிடுறேன் அப்படின்னு இவன் டைரக்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங், என்ன ஏதுன்னு புரியாம இவன் திரும்பி பார்த்தா அங்க நம்ம மூபி வந்து நிக்கிறா. இந்த படத்துல டைரக்டருக்கு அசிஸ்டண்டே நம்ம மூபி தான். இவன் அவளை பார்க்க, அவ இவனை பார்க்க 2 பேரும் வச்சக்கண்ணு வாங்காம ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு மூபியை பார்த்ததுமே பிடிச்சு போயிருச்சு. ஓகே, பட் இவ எதுக்கு ஜியாம பாக்குறா அப்படிங்கறத போக போக பார்க்கலாம். மறுநாள் விடிஞ்சதுமே அடுத்த நாளுக்கான ஷூட்டிங் ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்க இவனுக்கு உருப்படியா ஒரு டைலாக் கூட முழுசா பேச தெரியாது. பட் இந்த சீனை நீங்க முதல்ல வச்சுட்டு அப்புறம் இந்த சீனை கடைசியா வைங்க அப்படின்னு டைரக்டருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா டேய், உனக்கு ஒழுங்கா நடிக்கவே தெரியல, இதுல அப்படி பண்ணி இப்படி பண்ணு எனக்கே ஆர்டர் போடுறியா? உன்னை நான் நேத்தே கிளம்பி வீட்டுக்கு போன்னு சொன்னேன்ல, நீ இந்த செட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. இவன் இதை பெருசா கண்டுக்காம ஹீரோயினே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் இவங்க எடுக்கிறது ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலும் சைட்ல இவனோட ஒரு சீக்ரெட் லவ் ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுமே நைட் எல்லாருக்கும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல. இவனும் ஒரு கப்ல ஃபுட்டை வாங்கிட்டு மெதுவா நடந்து வந்து பார்த்தா தெருமுக்குள்ள நம்ம மூபி உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தது இவனுக்கு செம ஷாக்கு. இவன் அடிக்கடி இவளை சைட் அடிக்கிற விஷயம் மூபிக்கும் தெரியும். இவன் அந்த இடத்துல பார்க்கவும் மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி இவளும் எந்திரிச்சு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடறா. கொஞ்சம் தூரம் நடந்து போனவா ஜியாம் நம்மள ஃபாலோ பண்றானா அப்படின்னு திரும்பி பாக்குறா. பட் அவன் வரல அப்படின்னு தெரியவும் ஃபேஸே ஒரு மாதிரி வாடி போயிருது. சொல்ல போனா இவளுக்குமே நம்ம ஹீரோ மேல ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த நாள் லஞ்ச் பிரேக் அப்போ ஹீரோ சாப்பாடை எடுத்துக்கிட்டு நேரா மூபி கிட்ட வந்து உட்கார்றான். சாரிங்க, எல்லா டேபிளுமே ஃபுல்லா இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன்.
நானும் ரொம்ப நாளா உங்களை பாக்குறேன், இங்க யார் கூடயும் பெருசா சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. ஆமா, உங்க பேரு மூவி தானே? பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. எனக்கு மூவிஸ் பாக்குறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க பேரு கிட்டத்தட்ட மூவி மாதிரியே இருக்குது அப்படின்னு இவன் கொஞ்சம் வலிஞ்சு வலிஞ்சு பேசவும் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு கூட்டமா 4-5 பேர் வந்து உட்காரவும் இவ ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா. இவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. அதுவும் இல்லாம பெருசா யார் கூடயும் ஒட்டவும் மாட்டால. சோ திடீர்னு இத்தனை பேர் வரவும் இவ உடனே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடுறா. முதல்லலாம் ஜியாம பார்த்தாலே டைரக்டர் டென்ஷனா வரல. பட் இப்போ இவருக்கு மட்டும் இல்லாம செட்ல இருக்கிற எல்லாருக்குமே இவனை ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஆமா, நீ நிறைய படம் பார்த்திருக்கேன்னு சொன்னீல, உனக்கு ஸ்டீஃபன் சோவை பத்தி தெரியுமா? அவரை பத்தி எப்படி தெரியாம இருக்கும்? சரி, அவர் எடுத்த படத்துல உனக்கு என்ன படம் பிடிக்கும்? அவர் எடுத்த படத்துல எனக்கு கிங் ஆஃப் காமெடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க கூட உங்களோட வேவ் படத்துல ரெஃபரன்ஸுக்கு ஒரு சீன் வச்சிருப்பீங்களே, என்னது நீ அதை நோட்டீஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி இவருக்கு சமஷாக்கு. இப்படி இவன் எல்லாரு கூடயும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, இது ஒரு ஓரமா இருந்து நம்ம மூவி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது, சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் இந்த மூவில ஒர்க் பண்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஜியாம் முதல்ல ஒரு ஆடிஷனுக்கு போயிருப்பான்ல, அந்த ஆடிஷன்ல இவனோட ஆக்டை பார்த்து டைரக்டர் இவனை ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. பட் இது தெரியாம இவன் அங்கிருந்து கிளம்பும் போது டைரக்டரோட லிமிடெட் எடிஷன் ஷூவை மாத்தி இவன் போட்டுட்டு போயிருப்பான் போல. இந்த ஷூ மேட்டர் தெரிஞ்சு இவன் ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் டைரக்டரும் பாவப்பட்டு இவனுக்கு இந்த படத்துல வாய்ப்பும் கொடுத்திருக்காரு. இந்த பக்கம் மூவி ஒரு பெரிய பாக்ஸை தூக்க முடியாம தூக்கிட்டு வரவும் இதை பார்த்த ஜியாம் இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த பாக்ஸை வாங்கிட்டு உள்ள போய் வச்சா, தேங்க்ஸ் சொல்லாட்டியும் பரவாயில்ல, இனிமேல் இப்படி ஹெல்ப் பண்றதா சொல்லி என்கிட்ட பேசவோ இல்ல வேற எதுவுமே ட்ரை பண்ணாத, எனக்கு தனியா இருக்க தான் பிடிச்சிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், என் பின்னாடி சுத்துறத முதல்ல நிறுத்து அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசவும் பாவம் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. அன்னைக்கு நைட்டு நேரா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹாங்க போய் பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் சன்னும் வரா. அதுவும் இல்லாம அவ கையில ஏதோ ஒரு லெட்டரும் இருக்குது. கைஸ், இது என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நான் ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெஸ்ட்ல கலந்துருக்கிறேன், அதுக்கான ஃபார்ம் தான் இது. எனது ஸ்கிரீன் ரைட்டரா? என்ன திடீர்னு? ஸ்கூல்ல இருந்தே ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, அதான் ட்ரை பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு அதுக்கு அப்ளையும் பண்ணிட்டேன். ஓ, அப்போ ஒரு படத்துக்கான ஸ்கிரீன் ரைட்டர் ரெடி, ஒரு மியூசிக் டைரக்டர் ரெடி, அப்புறம் அற்புதமா நடிக்கிற நம்ம ஹீரோவும் ரெடி. என்ன ஜியாம், இதுல உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஆக்சுவலா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு இவன் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல இவங்க 2 பேரும் அதை கண்டுக்கவே இல்லை. இங்க இருந்து கிளம்பி அண்ணன் கூட சேர்ந்து நைட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு இவனு ஸ்நாக்ஸ் ஒயின் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டா வேலை முடிஞ்சு அண்ணனும் வீட்டுக்கு வந்துடுறான். ஆக்சுவலா வாரத்துல ஒரு நாள் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படம் பார்க்கறது வழக்கம். அப்படித்தான் 2 பேரும் ஒரு படத்தை போட்டு ஜாலியா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் நம்ம ஹீரோயினை பத்தின விஷயங்களை அண்ணன் கிட்ட ஷேர் பண்றான். என்னது, நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? சரி, அந்த பொண்ணு தான் தெளிவா இனிமேல நான் பார்க்காத பேசாதன்னு சொல்லிருச்சுல, இப்போ நீ என்ன பண்ண போற? அண்ணே, அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. நான் சின்ன வயசுல இருந்து எத்தனை ரொமான்டிக் படம் பார்த்திருப்பேன், நாளைக்கு என்ன பண்ண போறேன் மட்டும் பாரு அப்படின்னு பெருசா டைலாக்லாம் பேசுறான். மறுநாள் லஞ்ச் பிரேக் அப்போ ஹீரோயின் ஒரு பிளேட்ல சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறா. எங்க அந்த கிறுக்கு பையன் மறுபடியும் நம்ம டேபிள்ல வந்து உட்காந்துருவானோ அப்படின்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உட்கார்ந்தா இவளுக்கு ஆப்போசிட்ல நம்மளால மார்வேஷத்துல உட்காந்துருக்கான். டேய், என்னடா அது கன்றாவியா இருக்க? ஆமா, கதைப்படி நேத்து தானே உன்னை ஷூட் பண்ணாங்க, நீ இந்த வேஷத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா, எனக்கு இந்த படத்துல டுவல் ரோல் இருக்கான், நீ தான் இதை பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் என்கிட்ட கெஞ்சி கேட்டாருன்னு இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட கரெக்டா அந்த காஸ்டியூமுக்கு சொந்தக்காரங்க வந்துடுறாரு. டேய், என்னோட காஸ்டியூம் எடுத்து போட்டுக்கிட்டு நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா அதை கலட்டி கொடுறா அப்படின்னு இவனை பிடிச்சி தரத்தரான்னு இழுத்துட்டு போக இது மூவி பார்த்து பயங்கரமா சிரிக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் மட்டும் தனியா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பாதுகாப்பா பின்னாடியே நம்ம ஜியாமும் நடந்து போறான். டேய், என்னதுக்கு ஃபாலோ பண்ணி வர? இல்ல, நைட்டு லேட் ஆயிருச்சுல, அதான் ஒரு சேஃப்டிக்காக கூட வரேன். நான் ஹெல்ப் பண்ண சொல்லி உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நானே உங்ககிட்ட கேட்கறேன். அதுவும் இல்லாம என்கிட்ட எப்பவுமே இந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற டிவைஸ் இருக்கும், நீ ஏதாவது ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணுன அப்புறம் ஓ மேல யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் இவன் பதறி அடிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு மேரேஜ் நடக்க இருக்குது போல. அந்த ஃபங்க்ஷன்ல இவன் ஒரு ஹோஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு இப்ப நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட மாப்பிளையும் பொண்ணும் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அப்படின்னு இவன் மைக்ல பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு வீடியோகிராஃபரா வந்திருக்கிறது யார் தெரியுமா? நம்ம மூவி தான். இவன் மூவியை பார்க்க, மூவி குழப்பத்தோட இவனை பார்க்க 2 பேருக்குமே செம ஷாக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே இவன் நேரா மூவியை தேடி தான் போறான். ஹே மூவி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பார்ட் டைமா இந்த மாதிரி கல்யாணத்துல வீடியோகிராஃபி பண்ற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சூப்பர். நானே என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்க வந்தேன். இந்த கல்யாண மாப்பிளையும் பொண்ணும் ரொம்ப ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன்னு சொல்லு. ஏன்னா நீ தான் பெரிய டைரக்டர் ஆக போறியே. நீ டைரக்டர் ஆகிட்டானா எங்களோட கல்யாண வீடியோவை எடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லி இவங்க பெருமைப்பட்டுப்பாங்கல்ல. இப்போ எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்க? சரி சரி விடு. நாம 2 பேரும் ஏன் ஒரு டீமை வேலை பார்க்க கூடாது? நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்றேன், நீ வீடியோகிராஃபி பண்ண அப்படின்னு ஒரு டீலை பேசி பார்க்கறான். பட் இவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த நாள் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு ஷூட்டிங்க்கு போறாங்க போல. ஸோ பஸ்ல
பஸ்ல க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் ஏறிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கூடவே நம்ம ஜியாமும் ஏறான். டேய் நீங்க என்ன பண்ற, உனக்கு தான் இன்னைக்கு சீனே இல்லையே. அதுவா, சும்மா செட்ல ஜாலியா இருக்கலாம்னு வரேன் அப்படின்னு இவன் பேசிக்கிட்டே பஸ்ஸுக்குள்ள பார்த்தா பின்னாடி சீட்ல நம்ம மூவி மட்டும் தனியா உட்காந்துருக்கா. அவ பக்கத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு இவன் மனசு சொல்லுது. பட் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் வேற சீட்ல உட்காரவும் இவளுக்கு அது ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா போயிருது. பட் பெருசா அதை வெளிக்காட்டிக்கல. எல்லாரும் பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் நல்லா அசந்து தூங்கிடுறா. எந்த அளவுக்கு தூங்குறானா, பஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருச்சு. இதை பார்த்த நம்மால் என்ன பண்றானா, மூவி தூங்கிக்கிட்டு இருந்ததை போட்டோ எடுத்து அதை அவகிட்டே காட்டுறான். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, ஒழுங்கா அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணு. என்னது டெலிட் பண்ணணுமா, வாய்ப்பே இல்லை, இது பத்திரமா என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட சும்மா இல்லாம மூவி கிட்ட போனை காட்டி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க இவ அதை பெருசா எடுத்துக்காம அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஷூட்டிங்லாம் முடிஞ்சு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்கும்போது நம்மளால மக்காச்சோளம் வாங்கலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் வாங்கிட்டு திரும்பி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறதே மறந்து இவனை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இவனும் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறான். பட் அதுக்குள்ள பஸ் வேகமா போயிருது. ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இவனு திரும்பி பார்த்தா மூபியும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா போல. பின்னாடி அவளும் ஓடி வரதை பார்த்ததும் இவனுக்கு உள்ளுக்குள்ள செம குஷி. இது ஒரு அவுட்டர் ஏரியா அப்படிங்கறதுனால பஸ் அதிகமா இங்க வராது. இவங்களும் வெயிட் பண்ணி பண்ணி பாக்குறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிருது. வாங்கிட்டு வந்து அந்த கானை எடுத்து இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மூவியை பார்த்து கேட்கறான், ஆமா நீ பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறல, அப்படி டைரக்டர் ஆகிட்டனா முதல்ல எந்த மாதிரியான படத்தை நீ எடுப்ப? அதுவா, நான் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி தான் எடுப்பேன். என்னது லவ் ஸ்டோரியா, எனக்கு அந்த மாதிரி கதைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவன் சொல்லவும் மூவி ஒரு மாதிரி சந்தோஷமா அவனை பாக்குறா. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அங்க பஸ்ஸும் வந்துருது. உள்ள ஏறினதுமே மூவி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. அப்படி தூங்கும்போது இவளோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் அப்படியே கனவுல வருது. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம், இவ ஒரு பார்க்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அப்பா கிட்ட இருந்து போன் வந்திருக்கும் தெரியுமா. இவ கூட அதை அட்டன் பண்ணிருக்க மாட்டாளே. ஆக்சுவலா அந்த போனை இவ அட்டன் பண்ணி பேசியிருப்பா. அந்த பக்கத்துல இருந்து யார் என்ன பேசினாங்கன்னு தெரியல. திடீர்னு ஃபேஸ்ல ரியாக்ஷன்லாம் மாறுது. இதை நினைச்சு பார்த்துட்டு திடீர்னு தூக்கத்துல இருந்து கண் முழிக்கவும் இவ கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. இதை ஜியாமும் பாக்குறான். என்னாச்சு உனக்கு, எதையாவது நினைச்சு அழுகுறியா, கண்ணுல தண்ணியா இருக்குது? இதுவா, எனக்கு பயங்கரமா வேர்க்குது. அதான் வேர்த்தா இப்படி பக்கத்துல இருக்கிறவங்க கையை யாரும் பிடிப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்கவும் இவனு குனிஞ்சு பார்த்தா ஹீரோவோட கையை பலமா அழுத்தி பிடிச்சிருக்கா. சம்திங் ஏதோ கஷ்டப்படுறான்னு இவனுக்கும் தெரியுது. பட் அதை கேட்டு அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவனு அமைதியா இருந்துடுறான். இந்த பக்கம் நம்ம ஹாங்க காட்டினா இவனும் சன்னும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 7 வருஷம் ஆகுது. சோ இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவசர அவசரமா பார் வேலையை முடிச்சுட்டு இவன் கடைக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு நேர கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருந்தால ஒரு படம், அதோட ஷூட்டிங் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிருச்சு போல. இதை செலிப்ரேட் பண்ற விதமா டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம டைரக்டருக்கு இதுதான் கடைசி படம் போல. இதுக்கு மேல என்னால படம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பாவம் கதறி கதறி அழுறாரு. இவருக்கு ஒரு வழியா ஆறுதல் சொல்லிட்டு மூவியை தேடி பார்க்கறான். அவளை அங்க காணோம். ஒருவேளை கீழே எதுவும் போயிருப்பாளோ அப்படின்னு அங்க போய் பார்த்தா எல்லாரும் ஜாலியா பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ மட்டும் இங்க தனியா வந்து நின்றுட்டு இருக்கா. ஹே மூவி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாதான், எனக்கு இந்த பார்ட்டி பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓ இது வேறையா, சரி ஏன் எப்ப பார்த்தாலும் உருனே இருக்க? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கிறுக்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? நான் சின்ன வயசுல இருந்து இப்படித்தான், என்ன விடு, உன்னை பத்தி சொல்லு. நான் யார் கூடயும் பழக கூடாது அப்படின்லாம் இல்ல. எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கு பயந்து தான் நான் யாரு கூடயும் பழகிறதே இல்ல. இதுதான் உன் பிரச்சனையா? நான் என்னைக்குமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசவும் பொசுக்கு நீவா கிஸ் பண்ணிடுறா. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹாங்க காட்டினா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இந்த 7th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேக்கெல்லாம் வாங்கிட்டு போனா அவ திடீர்னு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா. ஒரு பக்கம் 7 வருஷமா லவ் பண்ண 2 பேரும் பிரியிறாங்க. இன்னொரு பக்கம் புதுசா 2 பேர் லவ் பண்றதை காட்டி இந்த எபிசோடு முடியுது. எபிசோடோட எண்டில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி தண்ணிக்குள்ள மூழ்கிறத காட்டுறாங்க. அது யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.